வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்ப்பவிருப்பது தமிழகத்தின் ஒரு ஜீவாதார பிரச்சனை. அதாவது வருடா வருடம் ஏற்படக்கூடிய நதிநீர் பங்கீடு தமிழகத்திற்கான ஒரு பற்றாக்குறையான பிரச்சனை. இதிலே பார்த்தீர்கள் என்றால் இன்று, ஏன்னா கர்நாடகத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அதைத்தான் செய்கிறாங்க. இன்று ஆட்சியில் உள்ள சின்னப்புத்தி சித்தராமையா சித்தராமையா நதிநீர் பங்கீடு மட்டுமல்ல, முதல்ல நதிநீர் பங்கீடு அவர் சொன்னது டைலாக்குகள் ஏறக்குறைய நம்ம சீமானுக்கு அண்ணன் போல். சீமானுக்கு அண்ணன் சின்னப்புத்தி, இங்கேயும் இவர் சின்னப்புத்தி சீமான் தான் பல விஷயங்களில். அந்த சின்னப்புத்தி சீமானின் அண்ணன் சின்னப்புத்தி சித்தாராமையா. ஏன்னா ஒரே பிடிவாதமாக தமிழகத்திற்கு உரிய பங்கீடு ஏற்கனவே ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்டிருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் எத்தனை டிசிஎம் நீர் அளிக்கப்பட வேண்டும் என்ற அந்த உத்தரவை மீறி முரண்டு பிடித்து விட்டு ஒரு வழியாக ஏதோ அதில் ஒரு முக்கால்வாசியை விட்டாங்க. அது பிறகு அதுக்குள்ளே மழை பெய்ந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறது. ஏன்னா ஆக இது ஒரு தடவை என்று சொல்லும் அளவு பிரச்சனை இல்லை. தமிழகத்தின் நீண்ட நெடிய சுதந்திரம் பெற்ற காலத்தில், ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் அணைகள், இத்தனை அணைகள் இல்லை, கர்நாடகாவில் கட்டப்படலை. அதனால் நீர் அது பாட்டுக்கு ஓடியாரும். இங்கேயும் பாசன விரிவாக்கம் இவ்வளவு கிடையாது. அந்த தஞ்சாவூர் டெல்டா இதுதானே ஒழிய, நாமளும் சுதந்திரத்திற்கு பின் பாசன திட்டங்களை கூட்டியிருக்கிறோம். அதை நம்ம பார்க்கணும். மெயினாக இங்கேயும் கூட்டிக்கிட்டோம், அவங்களும் பல மடங்கு சில புது அணைகளை கட்டி பல மடங்கு அவர்களும் கூட்டி விட்டார்கள். என்ன இயற்கை இந்த நீர் விஷயத்தில் தமிழகத்தின் அமைப்பை இயற்கையாக செய்துள்ளது வஞ்சித்தது போல் ஆகிவிட்டது. ஏனென்றால் இந்த நதிகள் அனைத்துமே இப்போ இங்கிட்டு தென்பகுதியில் பார்த்திங்கன்னா அனைத்து நதிகளும் மலைகளில், கேரள மலைகளில் உற்பத்தியாகி கேரளாவை நோக்கி பாய்ந்தோடி பல டிஎம்சி நீர் வீணாக கடலில் கிடக்கிறது. ஆனால் அதில் பல நதி நீரை இங்கே திருப்பிவிட முடியும். ஆனால் அப்படி திருப்பி விட்டால் விருதுநகர் மாவட்டமெல்லாம் ரொம்ப செழிப்பான ஒரு மாவட்டமாக மாறும். ஆனால் அந்த மனம் கேரளாக்காரர்களுக்கும் கிடையாது. அது ஒரு புறம் இருக்க, அந்த பெரியார் அணையில் எவ்வளவுக்கு எவ்வளோ நீர் தேக்கிறோமோ அது தேனி ராமநாதபுரம் வரைக்கும் சென்று பாசனத்திற்கு உதவும். அதை பெருக்குவதற்கு கூட ஒத்துழைக்காத ஒரு அரசாகத்தான் கேரளாவும். ஏன்னா சீமானுடைய பூர்வீக அரசு அல்லவா, அவர் மலையாளம் தானே. பிறகு எப்படி அவங்களுக்கு பெரிய புத்தி இருக்கும்? அவர்களுக்கும் அந்த சின்ன புத்தி தான். கல்வி அறிவில் ஏதோ படிக்கிற இந்தியாவிலேயே அதிகம் படிச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த சின்ன புத்தித்தனம் தண்ணீரில் ஒவ்வொரு தடவையும் அவங்க காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இயற்கை இப்படி அமைந்தது தமிழகத்திற்கு ஒரு பாதகம். இது தமிழகத்தின் கிழக்கு பகுதிகளில் பெரிய மலை தொடர் ஒன்று இருந்து நதிகள் உற்பத்தியாகி மேற்கே சென்று நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கும் ஒரு நிலையில் இருந்திருந்தால் தமிழகம் வளமையான ஒரு தமிழகமாக இன்று இருந்திருக்கும். ஆனால் அதற்கு மாறாக அனைத்து நதிகளும் மேற்கே உற்பத்தியாகி கிழக்கு நோக்கி ஓடி வருவதால், அதாவது காவிரி மட்டும்தான் அப்படி வருது, மற்ற எதுவும் இல்லை. அப்போ அந்த ஒரு நதி தாமிரபரணி தெற்கே, இந்த 2 நதி மட்டும்தான் நமக்கு பயன்படுது. மீதி பூரா மேற்கிலிருந்து அப்படியே மேற்கே சென்று கடலில் கடந்து விடுகிறது. ஆக இயற்கை நமக்கு ஒரு தண்டனையை அளித்துள்ளது. அதுதான் பூகோள ரீதியாக உண்மை. அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி நமக்குள் எழாமல் இல்லை. இப்போ இதே நிலையை மாற்றி வைத்துக் கொள்ளுங்க. புறா நதி நம்ம பகுதிகளுக்குள்ளாகவே உற்பத்தியாகி இவ்வாறு மேற்கு நோக்கி நகர்ந்தால் நாமும் அந்த வேலையைத்தான் செய்வோம். அவர்களளவு செய்வோமான்னு சொல்ல முடியாது. ஓரளவு பல நீர்ப்பாசன திட்டங்களை செய்து கொண்டு நமக்கு போகத்தான் மீதி அவர்களுக்கு என்ற ஒரு நிலையை எடுக்கலாம். ஏன்னா அதையும் நாம் பரந்த மனதுடன் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களைப் போல் ரொம்ப மோசமாக நடக்க மாட்டோம். நம்ம ஓரளவு பெருந்தன்மையோடு நடந்திருப்போம் என்பது தான் எனது நிலைப்பாடு. சரி, இது நதி நதி நீர், அதான் இயற்கை நம்மளை வஞ்சித்ததுனால வருஷம் பாடுபடுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போ சமீபத்தில் அண்ணன் அவர்
சின்ன புத்தி சீமான் பேசுவார் இல்லையா, அனைத்தும் தமிழருக்கு தான் அது இதும்பார். அது மாதிரி அவர் அனைத்தும் கன்னடருக்கு என்று ஒரு அவசர சட்டத்துக்கே ரெடி ஆகிட்டார். அநேகமாக ஹாட்லைனில் பேசியிருப்பார் போல் சீமான் சித்தாராமையாவுக்கு, அண்ணா செய்யுங்கன்ட்டு. அவர் பரவாயில்ல, நம்ம தம்பி தமிழ்நாட்டிலேருந்து நல்ல ஐடியா சொன்னாருன்னு ஒரு மசோதாவை ரெடி பண்ணிட்டார். என்னது, அதாவது கர்நாடகாவில் நடக்கும் ஆலைகள் அனைத்திலும் உயர் பதவினா இத்தனை சதவீதம் கட்டாயம் கன்னடர்களுக்கு தான், அதற்கு அடுத்து இந்த கிளரிக்கல் அப்படின்னா கட்டாயம் இத்தனை சதவீதம் கன்னடர்களுக்கு, அதுபோல் கீழ்நிலை பணிக்கும் ஏறத்தாழ அவர் சொல்கிறதுல 90% கன்னடர்களுக்கு தான் தரணும் என்று ஒரு சட்டத்தை இயற்ற ரெடியாகி அது வெளியே வந்து விட்டது விஷயம். ஏறக்குறைய மறுநாள் தாக்கல் பண்ணலாம், 2 நாள் தாக்கல் பண்ணலாம் என்ற ஒரு நிலையிலே விஷயம் வெளியே கசிந்ததால் பெரிய மென்பொருள் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டது. அவ்வாறு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நாங்கள் வேறு மாநிலத்துக்கு இடம்பெயர்வதை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை. காரணம், எங்களுக்கு திறமையான பணியாளர்களும் ஒழுக்கமான பணியாளர்கள் மட்டுமே, டிசிப்ளின் ஏன்னா உள்ள பணியாளர்கள் மட்டும்தான் தேவை. அதை நீங்கள் சொல்லும் விதத்தில் எடுத்துவிட முடியாது. வெளியேறுவோம்னோன்னா மற்ற எல்லா கம்பெனியும் கோரஸாக அதையே வழிமொழிஞ்சிட்டாங்க. அப்படி ஒரு முடிவை அரசு எடுக்குமானால் நாங்கள் அனைவரும் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும்னு இவர் சொல்லி முடித்தது தான் தாமதம். இங்கே இவர் அப்படி ஒரு திட்டம் நாங்கள் செய்ய போகிறோன்னு சொல்கிறாங்க, கம்பெனி ஆக்ட் பண்ணுது. அதுக்குள்ளே ஆந்திராவில் ஒருத்தர் யார், சந்திரபாபு நாயுடு மகன் நாரா லோகேஷ் அறிக்கை விடுகிறார். இங்கே வரும் கம்பெனிகளுக்கு எல்லா வசதிகளும் அமராவதியும் அதை சுற்றிய பகுதிகளிலும் இலவச மின்சாரம், இடம் எல்லாம் நாங்கள் தர்றோன்னு அவர் அறிக்கை விடுறார். ஏன்னா அங்கே ஒரு காலத்தில் இன்றைய ஹைதராபாத் என்று மென்பொருள் சிட்டியாக ஜொலிக்கிறதுனா அதற்கு முழு முக்கிய காரணம் சந்திரபாபு நாயுடுவின் தொலைநோக்கு திட்டம்தான். ஆனால் தற்போது பிரிந்த நிலையில் ஹைதராபாத் தெலுங்கானா சென்று விட்டது. அதனால் ஆந்திராவில் நிச்சயம் மென்பொருள் தெலுங்கானா அளவு இல்லை. அப்போ அதை டெவலப் பண்ணணும். அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னா அவர் பாயிறாரு. ஏன்னா இவ்வாறு நிலைமை, இந்த நிலைமையெல்லாம் பார்த்த நம்ம சித்தாராமையா கதிகலங்கி போய் அந்த மசோதாவை கிடப்பில் போட்டுட்டார். கொஞ்சமாவது உணரணும். அதாவது தொழில்கள் அது எந்த மாநிலத்தில் நடந்தாலும் சரி, பல்வேறு நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள், இப்போ தமிழ்நாட்டுக்காரன் எத்தனை தொழிற்சாலைகளை அங்கே நிறுவியிருக்கிறார்கள் தெரியுமா? கொங்கு பகுதியிலிருந்தே குறிப்பாக கொங்கு கவுண்டர்களும் நாயுடுகளும் கர்நாடகாவில் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் நிறுவிக்கிறாங்க. அதுபோல தான் மற்ற மகாராஷ்டிராக்காரங்களும் கர்நாடகாவில் நிறைய வடந்தியர்கள் நிறைய தொழிற்சாலைகள் ஏறக்குறைய கர்நாடகாவில் பெரும்பகுதி தொழிற்சாலைகள் வெளி மாநிலத்தவரும் வெளிநாட்டவரும் தான் செய்கிறாங்க. அதில் கொண்டு போய் நாம் மெரிட் அடிப்படையெலாம் அவங்க என்ன கன்னடர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? மெரிட்டு கன்னடர்களுக்கு இருந்தால் கொடுக்க போகிறாங்க. ஆனால் கன்னடர்களுக்கு தான் கொடுக்கணும் கட்டாயமாக வேலை அப்படின்னா நிச்சயமாக அதுதான் இவர்கள் சீமான் தம்பிகளும் சீமான் இயக்கத்தவரின் கோட்பாடு. அவருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் தம்பிகளுக்கு. ப்ராக்டிக்கலாக நம்ம இப்படி போனால் இதுதான் தமிழ்நாட்டிலே அதுதான் நடக்கும். நாளைக்கு உதாரணமாக சீமான் ஆட்சிக்கு வர்றாரு, அவர் இந்த திட்டம் அவர் திட்டம் தான் இது. சித்தாராமையா சின்ன புத்தி சித்தாராமையா திட்டம் இவர் திட்டம்தான். இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணட்டான் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு காலியாகி வெளியே போயிடும். பிறகு தமிழ்நாட்டுக்கு இவர் சொன்ன மாதிரி மாடு மேய்க்கிற வேலையும் ஆடு மேய்க்கிற வேலையும் தான் சீமான் பார்த்து பொழப்ப நடத்தணும். அப்படித்தான் ஆகும். ஏன்னா அதாவது இயல்பான நிலை என்னவென்று பார்க்க வேண்டும். ஏன்னா அதுக்கு விரோதமாக மக்கள் உணர்வை தூண்டி அரசியல் செய்வதால் நிச்சயம் எதுவும் நடக்காது. ஏன்னா ஒரு தேசிய கட்சியில் இருந்து கொண்டு அங்கு சீதாராமைய அந்த ஒரு முட்டாள்தனமான செய்ய போனார். இங்கே இவர்கள் பேசுவது முட்டாள்தனம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே சீமானுக்கு உன்னை சுட்டி காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் சுமார் இந்தியாவிலேயே அதிக தொழில் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கூடங்கள் இருக்கக்கூடிய இது தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஏறக்குறைய 39,000 செல்கிறது, அதாவது 40,000 வைங்கள. இந்தியாவிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு, பிறகு 2வது தான் குஜராத் மகாராஷ்டிரான்னு வருது. ஆனால் ஜிடிபி ப்ரொடக்ஷன் அந்த ரேட்டில் பார்த்திங்கன்னா தமிழகம் 3வது இடத்துல இருக்குது.
இருந்தாலும் இந்தியாவிலே ஒரு 3வது இடம் சாதாரண இடம் இல்லை. ஆனால் அவருக்கு இன்னொன்றையும் சொல்கிறேன். இவங்க சொல்லுவாங்க, ஏதாவதுன்னா இந்த துவேஷம் பேசக்கூடிய மக்கள் பிராமணரை பார்த்து பாப்பாங்கிறது, இந்த தமிழ் தேசியவாதிக இந்த கன்னடன், தெலுங்கன், வடநாட்டன் அப்படி துவேஷ பேச்சுக்களை இந்த சீமானின் தம்பிகள் பேசுவது. கீழே அடிமட்டத்தில் இப்போ அவங்க மேல் மட்டம் கொஞ்சம் பேசுகிறத விட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் கீழ் மட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் அதில் இதில் வர்றவங்கெல்லாம் இன்னும் அந்த துவேஷ பேச்சுக்களை விடலை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த 40,000 தொழிற்சாலைகளில் ஏறக்குறைய 60%க்கு 65% சொல்லலாம். 65% யார்கிட்ட இருக்குன்னா நீங்கள் தூற்றக்கூடிய இருமொழியாளர்கள். அதாவது வடநாட்டவர், நீங்கள் தெலுங்குன்னு சொல்கிற தமிழன், நீங்கள் கன்னடான்னு சொல்கிற தமிழன், அது தவிர நீங்கள் தூற்றக்கூடிய பாப்பான் என்று தூற்றுகிறீர்களே அந்த பிராமணர்கள், இவர்களிடம்தான் 65% தொழில் கூடங்கள் இன்று உள்ளன. இது ஒரு உத்தேசமாக நான் எடுத்த பட்டியல் தான், எடுத்து பார்த்தேன். பெருநிறுவனங்கள் பிறகு ஏன்னா தமிழ்நாடு பூரா டூர் போகிறப்ப யார் என்ன தொழில் பண்ணுறா எல்லாம் தெரிஞ்சு போகுது இல்லை. ஏன்னா அதேமாதிரி இதுதான் நீங்கள் சொல்லுவீங்களே சித்தாராமையா பாணியில் சீமானு பச்சை தமிழர்னு சில குடிகளுக்கு மட்டும் அவர் பச்சை தமிழர்னு பேர் வச்சுக்குவார். அவரே தமிழர் இல்லை, அவர் மலையாளிங்கிற போட்டு பொழுதுனைக்கு உடச்சிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம். அவரே ஒரு தடவை ஆம் நான் மலையாளி என்று தான் சொல்லுவேன்னு அவரே பேசியிருக்கார்ல. ஆக குடியடிப்படையில் தமிழர்னா அந்த குடியடிப்படையை வைத்து நான் பார்த்தேன். ஏன்னா தொழிற்சாலைகளை ஒரு 2 இடங்கள் ஓரளவு நடத்துகிறாங்க. அதனுடைய பங்களிப்பு தமிழ்நாட்டில் 20% தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். தொழிற்சாலையில் பெரிய பங்களிப்பு பிற மொழியாளர்கள் தான் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக இந்த தமிழ்நாட்டை வளப்படுத்துவதிலும் அவர்களின் பங்கு அளப்பெரியது. ஏன்னா அதனால் அவர்கள் தான் செய்கிறான்னு நான் பெருமை பேசலை. அவர்களை போய் சீண்டக்கூடாது அல்லவா. இந்த பூரிசாலன் என்று ஒருத்தன் இருக்கான், அவன் அப்படித்தான். குடி சாதி சொல்லாதீங்க, குடியை வைத்து தான் தமிழரா தெலுங்கரான்னு. ஏண்டா குடிங்கிற நீ உடையார் குடிம்ப, உடையார் தமிழ் குடியா? உடையார்கள் எங்கு பூர்வீகம்? கன்னடம் தான். எப்படி இன்று நீ தெலுங்கர்கள்னு ஒரு நாயுடுவையும் ரெட்டியாரையும் பார்த்து குற்றஞ்சாட்டுறையோ, அதேமாரி உனது முன்னோரே படையெடுப்பில் மைசூர் சாம்ராஜ்யத்திலிருந்து நகன்று இந்த கொங்கு மண்டலம் இப்படிலாம் இது வரைக்கும் வந்தவங்க தான் உடையார்னு ஆட்சி நடந்ததை சரித்திரங்கள் கூறுகின்றன. அப்போ நீ உடையார் என்ற பட்டப்பெயர் வைத்தவன், இன்றைக்கி நீ தமிழ் பேசுகிறான், அவனும் தமிழ் பேசுகிறான். நீயும் அவர்களுக்கு முன்னதான கடந்த காலங்களில் ஒரு 700-800 முன்னாடி அந்த மைசூர் உடையாரின் சாம்ராஜ்யங்கள் இதுவரை நின்றிருந்தன. தமிழகத்தின் முக்கால்வாசி பகுதி அவர்களது ஆட்சியில் இருந்தது. அப்போ குடியேறி இடம்பெயர்ந்து நகர்ந்து வந்தவன் தாண்டா பூரிசாலா. முதல்ல அதை புரிஞ்சிக்க. ஏன்னா சரித்திர நிகழ்வுகள் மன்னர் ஆட்சிகளில் மாறி மாறி நடந்த போர்களில் எத்தனையோ மாற்றங்களில் இடப்பெயர்வுகள் நடந்துள்ளன. ஏன் இன்று கூட சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திர இந்தியாவிலேயே இடப்பெயர்வுகள் கணிசமாக நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. என்னது இந்த நீங்கள் தூற்றுறீங்களே, என்ன நீங்கள் தீக்காய் இயக்கமும் இவங்கெல்லாம் பிராமணர்னு தூற்றுனா, பிராமணர்னு அவங்க சொல்கிறதில்ல, பாப்பா அம்பிங்க. அந்த பாப்பா நீங்கள் என்ன தூற்றுனாலும் அவர்களுடைய நிலை பன்மடங்கு உயர்ந்து தான் கொண்டு இருக்கிறது. எங்கே அனைத்து வெளிநாடுகளிலும் அனைத்து வெளி மாநிலங்களிலும் அவர்கள் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தூற்றி அவர்களை சற்று வெளியேறி விட்டதனுடைய இழப்பு தமிழகத்துக்குத்தான். அதுதான் உண்மையானது. அதே சமயத்தில் இவனுக்கு இன்னொன்று, ஏதாவது நோபல் பரிசு பெற்ற சந்திரசேகர், சி.வி. ராமன் தமிழர்கள்னு அப்படியே வந்து கொடியை பிடிச்சிக்குவானுங்க. இல்லை அவங்களும் நீங்கள் சொல்கிற பாப்பாண்டா, அதுக்கு மட்டும் வந்து சைஸா தமிழர்னு கமலா ஹாரிஸ் வேட்பாளர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி தமிழரும்பிங்க. அந்த அம்மாவும் பாப்பாத்தி தான் உங்கள் பாஷையில், நான் சொல்லலை. இப்படிலாம் வந்து இனத்துவேசமும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தமிழகத்தில் துவேஷம் பண்ணி அழிக்க பார்த்தீர்கள். அவர்கள் அழியவில்லை, நிறைய இடப்பெயர்வு ஆகிவிட்டார்கள். ஆனால் அங்கே புகழோடு வாழ்கின்றார்கள். அதை புரிந்து கொள்ளுங்கள். என்ன நீங்கள் இப்படி கிணற்று தவளையாக இனவாதம் குறுக்குவாதம் பேசி பிறகு இவர் சீமான் பேச்சை கேட்கிட்டா இப்படித்தான் என்ன அப்படிலாம் நடந்தால் என்ன நடக்கும்?
தொழிற்சாலையெல்லாம் போய் பெரும்பகுதி ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் திரியணும். இது சொன்னால் நிறையா பேர் பாயலாம், அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆள் இல்லை. நிதர்சனம், இதுதான் நிதர்சனம். ஏன்னா அதே மாதிரி நாம் இயற்கையிலேயே தண்ணீருக்கு கர்நாடகாவையும் இவர்கள் யார் கேரளாக்காரர்களையும் நம்பித்தான் இருக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இயற்கையில் அந்த பூகோள ரீதியாக நமது அமைப்பு அவ்வாறு இருக்கிறது. அப்போ நாம் அவர்களை கொஞ்சம் அனுசரித்து, அதே சமயம் அவங்களுக்கு பெரிய மனது இல்லை, அப்போ நம்ம உச்ச நீதிமன்ற துணையுடன் தான் நீர் வருடம் பெறுவதில் நாம் சிரமப்பட வேண்டியதும் இருக்கிறது. அதே சமயம் தொழில் வளர்ச்சியில் நாம் கேரளாவை விட பல மடங்கும் கர்நாடகாவை விட மிகப்பெரிய அளவிலும் முன்னேறி இருக்கிறோம். அதற்கும் நீங்கள் பேசக்கூடிய பேசுகிறீங்க அந்த சமூகங்கள் தான் பிராமணர்களும் அனைத்து இருமொழியாளர்களும் தான் என்பதை முதலில் உணருங்கள். ஆக தமிழத்தின் வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு அவர்கள்தான் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி நேயர்களே, இந்த உண்மை நிறைய பேருக்கு கசக்கம், ஆனால் உண்மைதான். அதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.